அன்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மேசராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும்? நடக்கக்கூடிய 4 விஷயங்களாக இருந்தாலும் நச்சுன்னு இருந்தால் போதும், நறுக்குன்னு சொல்லுங்கள். வளன்னு கதை பேசாமல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக நானும் அதைத்தான் சொல்ல போகிறேன். வந்த கதை போன கதை தேவையே கிடையாது. அது அனுபவிச்சது நமக்கு தெரியும். அனுபவிக்க போகிறது நம்ம சொல்லுவோம். மேச ராசிக்கு கிரக அமைப்புகள் பாருங்கள், டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு. 4ஆம் இடத்துல குரு வக்ரம், 5ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி சனி பகவானோட கோச்சார சந்திரன் சேர்ந்து இருப்பார். இது இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கிரக அமைப்புகள். டிசம்பர் 7ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். டிசம்பர் 8ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போவார். டிசம்பர் 21ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த அமைப்புள்ள கிரகங்கள் என்ன பலனை தரும்? ஐயா, 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு, செவ்வாய் இருப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு, சுக்கிரன் இருப்பதும் அதை விட சிறப்பு. 2 7க்குரியவர். தன செல்வங்கள், கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள், சப்போர்ட், மிகப்பெரிய உதவிகரம் 9ஆம் இடத்துல கிடைக்குது. சகல வாக்கியங்களை நாம் அனுபவிப்போம். நிச்சயமாக அது நடக்கும். வருமானம் பற்றாக்குறைகள் தீரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வருமானத்தை நாம் ஈட்டுவதற்காக சுக்கிர பகவான் பக்கபலமாக இருப்பார். செவ்வாய் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல. தந்தை வழி முன்னோர்கள் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதை இந்த ஜாதகருக்கு அந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தக்க வைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க, பர்ஃபெக்டாக இருப்பீங்க. இது செவ்வாய் 9ல் இருக்கும்போது. 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாரே சூரியன். என்ன பலன் ஐயா? 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தான புத்திரர்கள், அது 9ஆம் இடத்துல. இதெல்லாம் கிடைக்கும். எப்படி? பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம், உயர் கல்வி, உயர் வேலை வாய்ப்பு ஆதாயம் நிச்சயமாக உண்டு. புத்திர பேரு நிச்சயமாக உண்டு. மனவிழா நிச்சயமாக ஏற்படும். அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. திருமணம் வந்த உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அது அரசியல்னாலும் சரி, அரசு துறையிலனாலும் சரி, ஆன்மீக துறைகளினாலும் சரி, பொது இடங்களிலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி. இந்த ஒரு மாதத்தில் எப்போவுமே உங்களுக்கு மேலே கெப்பாசிட்டியோடு இருக்கவங்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழித்தடங்கதை கிடைக்கும். அவங்க ஒரு வழிமுறைகள் கொடுப்பாங்க உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கரெக்டாக நடக்கும். அதாவது குரு உபதேசம் அப்படிங்கிறது, குருவனுடைய உபதேசங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் வளத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குருமார்கள், ஒரு வயதில் மூத்தவர் கூட உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் என்ன காரணத்துக்கு தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீருன்னு சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. இது நடக்கும். 5ஆம் அதிபதி 9ல் இருந்தால் இது நடக்கும். அப்போ நமக்கான மதிப்பு மரியாதை நிச்சயமாக இருக்கின்றது இல்லையா? இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி தான் நமக்கு பிரச்சனை. மேசராசிக்கு சனி பகவான் 10ஆம் அதிபதி என்று 11ஆம் அதிபதி. அவர் 12ல் இருக்கிறார்னா 10ஆம் இடம் ஜீவனம், தொழில், வருமானம், அது போய் 12ல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? விரயமாகும் இல்லையா? இப்போ பாருங்கள், மேசராசி நண்பர்களுக்கு தொழில் அப்படியே ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். போட்ட முதல்ல எடுக்கவங்களையும் போதும் போதும் ஆயிரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. இந்த வேலையை விட்டுருவோமா, வேறு வேலைக்கு போயிடுவோமா, இது நிரந்தரப்படுமா, நிரந்தரப்படாதா, சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாதத்தில் 10 நாளில் வேலை கிடைக்குது, என்ன வருமானம்? ஆமாம், அவரே பாதகாதிபதி ஆச்சுல்ல. சனி பாதகாதிபதி மேஷராசிக்கு. லாபாதிபதியாக இருந்தும் கூட அவர் பாதகாதிபதி. எல்லாத்தையும் கொடுப்பாரு, கை கட்டினது வாய் கட்ட விடாமையே வச்சுக்கிட்டு போவார். ஆகல சகல சௌபாக்கியங்களை 9ஆம் இடம் கொடுத்தாலும்
12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாத்தையும் வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்து, வருமானத்தை விட ரெட்டிப்பான செலவுகளை கொடுத்து நிம்மதியை கெடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது மேசராசி நண்பர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் குருவனுடைய பார்வை அந்த 12ஆம் இடத்துக்கு இருப்பதனால் அயன சயன போக விரயஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஐயா. பயணங்களால் ஆதாயம், பயணங்களால் கண்டிப்பாக ஆதாயம்தான். என்ன காரியத்துக்காக நீங்கள் பெறப்பட்டு போகிறீங்களோ அந்த காரியம் சக்ஸஸ். ஒரு 100 ரூபா செலவழித்து பஸ் ஏறி போனேன், அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய் லாபத்தோடு திரும்பி வந்திருக்கிறேன். நான் பார்க்க வேண்டிய ஆள்களை பார்த்தாச்சு, பேச வேண்டிய பேச்சுக்களை பேசிட்டேன். நிச்சயமாக போக விரயஸ்தானம் அப்படிங்கிற பொழுது இங்கே என்னையா நடக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்புக்கு வருகின்றது. அதே சமயத்தில் கடன் விவகாரங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கடனே தலைதூக்கி நிற்கும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பார், புதனுடைய வீட்டை பார்ப்பார். சனி பார்த்தா என்ன ஆகும்? கடன் கூடும், உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறையும், பாடாப்படுத்துவார், எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருவார். இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் நம்மளை வச்சிருப்பார். இதனாலேயே முக்கால்வாசி மேசராசி நண்பர்களுக்கு தூக்கமும் போய் மன நிம்மதி போய் எப்போ படுக்கிறோம், எப்போ எந்திரிக்கிறோம், எப்போ தூங்குகிறோம், எப்போ கண்பிழிக்கிறோம், இதுவே தெரியாத ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு டார்ச்சரோடு இருப்பீங்க. தெளிவாக சிந்திக்க முடியாது, தெளிவாக சிந்திக்க முடியாது. இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் 12ஆம் இடம் இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்துல அந்த சனியினுடைய பார்வை தான் ரொம்ப மோசமானதாக இருக்குது. அதே 3ஆம் பார்வையாக சனி 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த இடத்துல குடும்பத்தில் என்ன ஆகும்? வருமான பற்றாக்குறைனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். இது உண்மை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு தாரேன்னு சொல்லியிருப்போம், ஒருத்தருக்கு பணம் கொடுக்க முடியாது, அவங்ககிட்ட 2 பேச்சு வாங்க வேண்டியது வந்துடும். குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இந்த காலகட்டம் மேசராசிக்கு இருக்குது இல்லையா? ஆனாலும் டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அப்போ எந்தெந்த விஷயங்கள் சக்ஸஸ், கடனில் இருக்கக்கூடிய கடன்காரவங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுவோம், கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுப்போம். அதேமாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் கண்டிப்பாக பல பேருக்கு வருமானம் வரக்கூடிய வேலையாக மாற்றி போய் இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதி, வீடு மாற்றம் உறுதி. சொத்து பத்துக்கள் நம்ம வாங்கக்கூடிய யோகிதை இருந்தாலும் அதை வாங்கி இப்போதைக்கு அனுபவிக்க முடியாது, வாங்கி கிடப்பில் தான் போடுவோம். வீடு கட்டுறதுக்காக முயற்சி எடுப்போம், ஆனால் இப்போதைக்கு கட்ட முடியாது. லேண்டு வாங்குவோம், வாங்கி வேணால் வச்சுக்கலாம், மற்றபடி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவையா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் மாதத்தில் இருக்குது. இன்னும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தான் ஏதோ மேசராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயசனி காலத்தில் கூட நிம்மதியாக ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த 5ஆம் இடத்துல கேது, கடைசி முடிவுக்கு நம்ம யார் மேலே பாரத்தை போடணும்? கடவுள் தான், கும்பிடுற தெய்வம் தான், குலதெய்வம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த தெய்வங்களை வணங்கி வழிபடக்கூடிய நேரம். ஏன்னா சனிபவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பொழுது அந்த பொறுப்பு, முழு பொறுப்பை நம்மளை சனி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்கிட்ட போகணும்? தெய்வ சன்னதியெல்லாம் நம்ம போய் நிற்கணும். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறை வழிபாடை கையில் எடுத்துக்கோங்க. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அவசியம் தேவை. ஆன்மீக குருமார்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்தித்த ஆலோசனைகள், நமக்கு அருளாசிகள் வாங்கக்கூடிய நேரம். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்குதே, என்ன பண்ணலாம்? தினமும் வீட்டில் மேசராசி நண்பர்கள் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் காலையில் போட்டு விட்டுருங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. அந்த வீட்டில் அப்படியே அந்நேரத்துக்கு ஒரு பூஜை பண்ணுகின்ற பொழுது வீடு அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கும். இதை செய்தால்தான் விரயசனி காலத்தில் நமக்கு நிம்மதி. இதை செய்யலைன்னா நமக்கு நிம்மதி குறைபாடு. முருகனுடைய அருளாசியை பெறுங்கள். வேல்மாறல் படிங்க, வேல்மாறல் கேளுங்க, நல்லா இருக்கும். முருகனுடைய கோயில்களுக்கு நிறைய போயிட்டு வாங்க. மலை மேலே இருக்கிற முருகனுடைய கோயிலுக்கு நடந்து மேலே ஏறுங்க. சமதளத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை விட மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு ஏறி இறங்குறது நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும், அறிவு நல்லா வேலை செய்யும். திட்டங்கள் எப்படி தீட்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த புத்தி கூர்மை கரெக்டாக செயல்படும். கற்காத பாடத்தை கூட எளிமையாக கற்கக்கூடிய அமைப்பு,
கஷ்டமான பாடங்களை கூட எளிமையாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு முருகனுடைய அருளாசி மாணவர்களுக்கு தேவை. கண்டிப்பாக முருகனுடைய சன்னிதானங்களுக்கு போய் வாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை வழி முன்னோர்களுடைய அருளாசி கட்டாயம் அவர்களை நினைத்தும் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா சனி பகவான் நமக்கு கர்மகாரகன் என்ன சொல்கிறார், 12ஆம் இடத்துலேருந்து இதையெல்லாம் நீ செய்து வழிபாடு அப்படின்னு தான் சொல்கிறார். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா உனக்கு ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்குறேன், என்ன நினைக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகளை நான் தூண்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான். இதில் என்ன தவறு இருக்குது, நிறைய கஷ்டமான பாடத்தை கொடுத்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லெவலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம், நல்ல நேரம் ஐயா. பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு சனி நம்மளை கஷ்டப்படுத்தி தான் சம்பாதிக்க வைப்பார். ஆனால் அந்த பணம் அப்படிங்கிற நிலைச்சு நிற்கும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் இந்த டிசம்பர் மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல நிலைமையில் உங்களை எப்படினாலும் 10 ரூபா சம்பாதிக்க வச்சுருவார், நல்ல நிலைமையில் வச்சுக்கிடுவார். எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கிடைச்சிரும், வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக குரு பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். என்னதான் பதவி பறிபோனாலும் இன்னொரு இடத்துல நமக்கு பதவி காத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இந்த இடத்துல வேலை போயிடுச்சா இன்னொரு இடத்துல வேலை காத்துக்கிட்டு இருக்குது, சங்கடமே பட வேண்டாம். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறார் இல்லையா, எப்படின்னாலும் ஜீவன வருமானம் சிறப்பாக வந்துடும். கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை விட்டுட்டு நோகாமல் சம்பாதிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி ஒரு அமைப்பு டிசம்பர் மாதத்தில் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய குருவனுடைய பார்வை 9ஆம் பார்வை சனி பகவானை பார்க்கிறார். இங்கே விரயங்கள் தவிர்க்கப்படும், மன நிம்மதி குறைக்கப்படும், சந்தோஷமே நமக்கு வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதத்தில் இருக்கும். இதுதான் பாசிட்டிவான பலன்களாக டிசம்பர் மாதம் இருக்கும். இதை தாண்டி எனக்கு ஒன்றும் நடக்கலை வைக்கலை வாங்கலைன்னு சொல்லக்கூடியவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஆய்வு பண்ணி அக்யூரேட்டாக பலன் கொடுப்போம் ஐயா. மிக்க நன்றி.